அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உலகமே உங்களை வியந்து பார்க்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய விதியை மாற்றம் வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் வைகாசி மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது மிகவும் வலிமை வாய்ந்த கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் வலம் வரும்போது சனி சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை உறுதியாகவே தவிர்த்து முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக இந்த வேலை சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் என்று அழைக்கக்கூடிய முழு சுபகிரகமாகவும் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலம் வருவது உறுதியாகவே தொட்ட காரியம் அனைத்திலும் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. லாபஸ்தானத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் இல்லத்தில் பல்வேறு வகையான நல்ல காரியங்கள் மிக சிறப்பாக கைகூட போகிறது. நெருங்கிய உறவினர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மனதில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாகவும் திறன்படவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சனி ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறார். அவருடன் இணைந்து அஷ்டமத்தை விட்டு விலகி முற்றிலுமாக ராகுவும் 7ஆம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க. கேது ஜென்ம ராசிக்குள் நுழைந்திருக்கிறார். நிழல் கிரகமான ராகு அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகியிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் நுழைந்திருந்தாலும் கூட வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 7ல்தான் ஆட்சி பலம் பெற்று வலம் பெறுகிறார். எனவே அஷ்டம பாதிப்புகள் இந்த வேளையில் பெரிய அளவுல நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களை சூழாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவேதான் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த 2 கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தையும் சனி பகவானினுடைய ஆதிக்கம் முழுமையாக 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தையும் வலுப்படுத்துவதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் சிம்ம ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்ப்பதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சனி மற்றும் ராகுவின் இணைவு என்பது பணிச்சுமை மற்றும் பொறுப்புகள் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் போன்றவற்றில் சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பதோடு நிர்வாகத்தின் பாராட்டு பெறுவதோடு மட்டுமல்லாது ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவையும் நிறைவாக பெற்று தருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. தற்காலிக பணியிலிருந்து பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சூழலும் நிறைவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. ஆர்வம் இல்லாமல் இருந்தாலும் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக புதிய வேலை வாய்ப்பை லாபத்தில் வீற்றிருக்கக்கூடிய குருவும் சப்தமத்தில் வலம் வரக்கூடிய ராகு மற்றும் சனியின் அமைப்பாலும் சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த வைகாசி மாதத்தில் கிடைக்கிறது. எனவே இந்த மாதம் முழுவதுமே தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் உங்களுடைய முன்னேற்ற வாய்ப்பு
வாய்ப்புகள் மிகவும் சிறப்பான வளர்ச்சியை நோக்கி சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் நல்ல பல திட்டங்களை தொழில்துறை வியாபாரத்துறையில் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. இந்த தருணத்துல உற்பத்தி மற்றும் ஒப்பந்தங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மனநிறைவாக அமைவதோடு சாத்தியக்கூறுகளை மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. புதிய முதலீடுகளை அளவாக திட்டமிட்டு மேற்கொள்ளலாம். மேலும் இந்த வேளையில் செவ்வாய் இதுவரை மிகவும் வலுவாக நீச்சம் பெற்ற அமைப்பில் விரயத்தில் வலம் வந்த சூழலில் நீச்ச நிவர்த்தி பெற்று ஜென்மத்திற்குள் நுழைகிறாருங்க. செவ்வாய் ஜென்மராசிக்குள் வரக்கூடிய இந்த தருணத்தில் ஒரே சீராக பல்வேறு வகையான பணிகளில், குறிப்பாக விவசாயம், விளையாட்டுத்துறை சார்ந்த பணிகளில் வளர்ச்சியை நிறைவாக சந்திக்க முடியும். கால்நடை வளர்ப்பில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த வேளையில் அபரிவிதமாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் சிறப்பாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. இதுவரை அஷ்டமத்தில் உச்சம் பெற்று வலம் வந்த சுக்கிரனும் உச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே வாய்ப்புகளும் வருமானமும் ஒரே சீராக அமைவதோடு கலைத்துறை சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. வெளிநாடு சென்று படப்பிடிப்பது மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் தொல்லை தொந்தரவுகள் நீங்கக்கூடிய வகையில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. புதிய பொறுப்புகள், வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளிலும் நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்க போகிறது. ராசியின் அதிபதி இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் முழுமையாக கர்மஸ்தானத்தில் பலம் வருவதால் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும். புதன் 9, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வருவதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்படும். சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். இப்படி பல மாற்றங்களை இந்த வைகாசி மாதம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும்.